தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சிங்கப்பெண்ணே எழுந்து வா, சிங்க பெண்களே எழுந்து வான்னு சொன்ன உடனே இவ்வளவு பேரும் சந்தோஷமா காலையிலேயே வந்துட்டீங்க. குழந்தைங்களோடும் குழந்தைங்க எல்லாம் கூட நான் பாக்குறேன், சின்ன குழந்தைங்களை கூட தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் பெண் சிங்கங்கள். காலேஜ் லீவாமா எல்லாருக்கும்? காலேஜ் லீவா? கிறிஸ்துமஸ் கழிச்சு காலேஜ் லீவ் விட்டுருக்கவே எல்லாரும் சந்தோஷமா வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் சிங்கப்பெண்ணை எழுந்து வா என்ற முழக்கத்தோடு இந்த ஆற்காடு நகரில் ரொம்ப பிரமாதமாக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. கலை நிகழ்ச்சியெல்லாம் பாத்தீங்களா? பிடிச்சிருந்ததா? பாப்கார்ன்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் உங்களுக்காக தான். ஏன்னா நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், இதே உற்சாகம் இதே சந்தோஷம் எல்லா நாளும் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிப்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதை ஏற்பாடு செய்த இந்த பகுதி, ஆற்காடு பகுதி மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள், மகளிர் பொறுப்பாளர்கள், உங்களுடைய அன்பு அண்ணன்க, உங்களுடைய அன்பு சகோதரிகள் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வெளியூர்ல இருந்து கூட வந்து இந்த பகுதியில உங்களை எல்லாம் பார்த்து இந்த விஷயத்தை இன்னைக்கு மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நீங்க எல்லாம் வாங்கன்னு உங்களுக்கு சொல்லி அவங்க கூப்பிட்டோன்னே நீங்களும் வந்தீங்க பாருங்க. உங்களாலதான் இந்த நிகழ்ச்சி வெற்றி. உங்களுக்கு எல்லாம் என் மனமார்ந்த நன்றிகள். ஆற்காடு, இந்த ராணிப்பேட்டை அப்படின்னாலே முதல்ல எது மிகப்பெரிய சிறப்பு நம்ம ஊருக்கு? எது சிறப்பு? பாலாறு. ஆறு தானமா? தாமிரபரணி. தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஆறுகள் இருக்கிறது. தாமிரபரணி, வைகை, அப்புறம் காவிரி ஆறு, அந்த மாதிரி நிறைய ஆறுகள் இருக்குது. ஆனா பாலாறு நம்ம ஊர்ல ஓடுது. கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் ஓடுது. அந்த பாலாறு தான் இந்த ஊருக்கு சிறப்பு. பாலாறு இந்த ஊருடைய சிறப்பு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இப்ப ஆறு ஓடுதா? பாலா இருக்குதா? பால இல்ல. ஆறு பாதி சமயம் 3 வருஷம் அந்த ஆறுல தண்ணியே இல்ல. எனக்கு மழை பெய்யும் போது நிறைய பேப்பர்ல சோசியல் மீடியால எல்லாம் நான் பார்ப்பேன். மழை பெய்ந்து அந்த ஆறுல வெள்ளமா ஓடும் பொழுது எல்லாரும் அந்த பாலத்து மேல நின்னு போட்டோ செல்ஃபி எல்லாம் எடுப்பாங்க. பைக்ல வரவங்க நிறுத்தி அந்த ஆறு அப்படியே ஓடுறத பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு எடுப்பாங்க. சென்னையில கூட அப்படிதான் அடையாறு, கூவம் எல்லாத்துலயும் பார்த்து எடுப்பாங்க. அதே மாதிரி பாலாறுல நின்று அந்த பாலத்து மேல நின்று அவங்க எல்லாம் போட்டோ எடுத்து போடுவாங்க. ஆனா அந்த மழையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தண்ணி இருக்கா? தண்ணி இருக்காமா? தண்ணி கிடையாது. இப்ப போய் பாக்குற அதே பாலத்து மேல வர எங்கேயோ சும்மா ஏதோ வீட்டுல நம்ம டேங்க் திறந்து விட்டா தண்ணி போவோமே, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது. தண்ணியே கிடையாது. இப்ப நம்ம எல்லாருமே குடும்ப தலைவி தானே. எல்லாரும் நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம். ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க, ஒரு பெரியவங்க 2 பேர் இருப்போம். நாளைக்கு தண்ணி வரலன்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல குடம், அப்புறம் குண்டா, அண்டா எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் யாராவது தண்ணி டேங்க் வந்தாலோ இல்ல எங்கன்னா தண்ணி கிடைச்சாலோ 2 நாளைக்கு வேண்டிய தண்ணிய சேமிச்சு வச்சுக்கிறோமா இல்லையா? எல்லாம் வீடு முழுக்க குடமா பாத்திரத்துல தண்ணி சேமிச்சு வச்சுக்குவோம். எதுக்கு? சமைக்கணும், குடிக்கணும், குளிக்கணும், எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். ஒரு வீடுனாலே அதை நம்ம செய்யறோம். அப்புறம் திடீர்னு நகராட்சியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நாளைக்கெல்லாம் இந்த பகுதியில மின் வெட்டு, கரண்டே கிடையாது. அப்ப முதல்ல என்னமா பண்ணுவோம்? நம்ம கரண்ட்ல டேங்க்ல தானே தண்ணி ஏற்றி வச்சுக்குவோம். பண்ணுவோமா இல்லையா? முதல்ல என்ன பண்ணுவோம்? டேங்க் மோட்டரை போடுவோம். அந்த மொட்டை மாடியில இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டியில டேங்க்ல முழுக்க தண்ணி ஏற்றி வச்சுக்குவோம். ஏன்னா 2 நாள் கரண்ட் வரலன்னா குழாவை திறந்தா தண்ணி வராது. இதான் நம்ம பண்ணுவோம். ஒரு வீடுனாலே தண்ணிய எப்படி சேமிச்சு வைக்கணும்னு நமக்கே தெரியுது. ஆனா இவ்வளவு பெரிய அரசாங்கம் நடத்துறாங்க, தண்ணிய சேமிச்சே வைக்கவே இல்லை. தண்ணிய சேமிச்சு வைக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டாங்க? இதே பாலாறு எங்கெல்லாம் ஓடுது தெரியுமா? ஆந்திரா கர்நாடகால 22 கிலோமீட்டர் தான். நம்ம ஊர்ல 220 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட அத மாதிரி 10 மடங்கு அதிகமாக ஓடுது. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஆந்திரால 22 கிலோமீட்டருக்கு 22 தடுப்பு அணை, சின்ன சின்னதா அணை கட்டி தண்ணியே வரவிடாம பண்ணிட்டாங்க.
நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். எதுவுமே பண்ணல. கிட்டத்தட்ட கர்நாடகாலயும் பண்ணிட்டாங்க. 33 தடுப்பணை இருக்கு. அந்த தண்ணி நமக்கு வரக்கூடாதுன்னு. நம்ம ஊர்ல ஒரே ஒரு தடுப்பணை, அதை எப்பயோ கட்டினது, வெள்ளக்காரன் கட்டினதுதான், யாருமே இப்ப கட்டல. ஆனா அதற்காக போராட்டம் தடுப்பணை கட்டக்கூடாது அந்த பகுதியிலன்னு போராட்டம் பண்ணி, இதற்காக தோல் தொழிற்சாலைக்கு எதிராக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போன, சுற்றுச்சூழலுக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க இந்த மாவட்டத்துல தான் இருக்கிறாங்க. எங்க எல்லாரும் கை தூக்கும் பார்க்கலாம். எல்லாரும் இவங்க தான். உங்களுக்காக, உங்களுக்கு தண்ணி வேணும், தங்கு தடை இல்லாம தண்ணி வேணும். எல்லா கர்நாடகா மத்த ஊர்ல அத அணை கட்டி சேமிச்சு வச்சுக்கிறாங்க. நம்மளால சேமிச்சு வைக்க முடியல. இப்ப போராட்டம் பண்ணி தான் ஒரு 3-4 தடுப்பணைகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். தடுப்பணைகள் கட்டினா என்ன ஆகும்னா தண்ணி நிக்கும், இல்லன்னா எல்லாம் கடலுக்கு தானே போயிடும். நீங்க அணை கட்டினா நீங்க எப்படி வாட்டர் டேங்க்ல சேர்த்து வைக்கிறீங்க, எப்படி குடத்துல சேர்த்து வைக்கிறீங்க, எப்படி வீட்டுல இருக்கிற அண்டா குண்டால தண்ணி சேர்த்து வைக்கிறீங்க, அந்த மாதிரி ஆறுல தடுப்பணை கட்டினால்தான் தண்ணீரை சேமிக்க முடியும். தண்ணீரை சேமிச்சாதான் நமக்கு வருடம் முழுக்க தண்ணி கிடைக்கும். இல்லனா தண்ணி கிடைக்காது. நம்மளது விவசாய மாவட்டம் தானேமா, விவசாயம் தானே பண்றோம், எல்லாரும் விவசாயிகள். ஆனா விவசாயத்துக்கு முக்கியமான தேவை தண்ணீர். அதை இங்க யாருமே சேமிச்சு வைக்கல. தடுப்பணையெல்லாம் கட்டவே இல்லை. கட்டாததுனால தண்ணி வீணா போய் கிட்டத்தட்ட 3 வருஷம் தண்ணியே இல்லாம இருக்கும். பாலாறு ஏதாவது ஒரு வருஷம் தண்ணி வரும், திருப்பி 3 வருஷம் காஞ்சி போய் கிடக்கும். இதுவா இப்பேற்பட்ட நதி, அதுக்கு என்ன பேர் பாருங்க, பாலாறு. அப்பேற்பட்ட ஒரு ஜீவ நதி, அதையே நம்ம இன்னைக்கு சேர்த்து வைக்க முடியாம இருக்கிறோம்.